மற்றொரு முக்கிய செய்தி, ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் அமைச்சர் ஏவா வேலு, திமுக எம்பி வில்சன் ஆகியோர் சந்தித்துள்ளனர். தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் பல்லா சீனிவாசனுடனும் அமைச்சர் ஏவா வேலு, திமுக எம்பி வில்சன் ஆகியோர் சந்திப்பு நடைபெற்று இருக்கிறது. மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய கடிதத்தை ஒப்படைத்து தென் மாநில அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து மாநில தலைவர்கள் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் திமுகவை சேர்ந்த எம்பிக்களும் அமைச்சர்களும் நேரடியாக மற்ற மாநிலங்களில் உள்ள தலைவர்களையும் முன்னாள் முதலமைச்சர்களையும் சந்தித்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்து வரும் நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் ஏவா வேலு உள்ளிட்டோர் சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன? பத்மாவன், கடந்த 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 58 கட்சிகள் பங்கேற்றிருந்த அந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளானது எடுக்கப்பட்டது. குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து குழு அமைக்கப்பட்டு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து பல்வேறு கட்ட நகர்வுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானமாக முன்மொழிந்திருந்தார். இதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அடங்கிய குழுவானது அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் மற்றும் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கடிதத்தை வழங்கி வருகின்றனர். ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருந்தாலும் கூட இவர்கள் நேரடியாக சென்று வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் பல்வேறு ஒடிசா மாநிலத்திற்கு ஒரு குழு சென்றிருந்த நிலையில் இன்று கர்நாடகா மற்றும் ஆந்திராவிற்கு குழுக்களானது சென்றிருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை, சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு ஆந்திராவில் இன்று அக்கட்சியில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெகன்மோகன் ரெட்டியையும் தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் பல்லா சீனிவாசராவையும் நேரில் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய அந்த கடிதத்தை ஒப்படைத்து தென் மாநில அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வரும்படி அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது மாநிலங்களவை உறுப்பினரான வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.